வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அதிமுக இப்போ ஓபிஎஸ் தோல்வியை பற்றி எந்த இடத்துலையும் குறிப்பிட்டு பேச மாட்டாங்க. ஏன் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா நவாஸ்கனி ஜெயிச்சு வந்தாமல் 2000க்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்திருக்காரு. இதில் சுயேட்சை சின்னத்தில் வந்திருக்காரு, பலாப்பழ சின்னத்தில் வந்திருக்காரு. அதிமுக ஜெயபெருமாளுக்கு என்ன ஆயிருக்கு பார்த்திங்கன்னா டெபாசிட் கூட கிடைக்கல. ஸோ அதனால் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தோல்வியை மென்ஷன் பண்ணி காமிக்க மாட்டாங்க, கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரு வெற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வருங்காலத்தை கருதி அது இங்கே ராமநாதபுரத்தை இந்த நிலைமைனா மதுரையில் அதெல்லாம் தாண்டி போச்சு. ஓபிஎஸோட ஆதரவு பலம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சிட்டாரு. ஸோ அங்கே ராம சீனிவாசன் நின்றுருந்தார் பிஜேபி சார்பில் 2,20,000 வாக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் அதிமுக நின்றார் பார்த்தீங்களா, அவர் 2 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்திருக்கு. 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் தள்ளப்பட்டிருக்காரு. சு வெங்கடேசன் அங்கே ஜெயிக்கிறாரு. ஸோ இதுலேருந்தே பார்க்கலாம் அதிமுக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேசக்கூட முடியல. 33 இடங்களில் நிற்கிறாங்க, 10 இடங்களில் டெபாசிட் காலி. அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் நிற்கிறாங்க, 6 இடங்களில் டெபாசிட் காலி. ஸோ அப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வைஸில் பார்க்கும்போது ஒரு 4-5 கழிச்சு மேலே வந்துடும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தோல்வினே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு பலம் இருக்கிறது காமிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இதே சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கான்ற மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டுருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட பலத்தை காமிக்கிறது தான் ரிஸ்க் எடுத்திருக்காரு. வெற்றியோ தோல்வியோ பாஜக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்துருச்சுன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.